நாய் குட்டி போட்டுருச்சு. நாய் குட்டி போட்டுருச்சா? எங்க அதான் நைட்டு சாப்பிடவே இல்லை. கொசம் போட்டு வச்சிருக்கிறீ ஏகப்பட்ட குட்டி. நைட்டு கறி சோறே சாப்பிடல, ஒரு வாய் கூட தொடவே இல்லை. அது ராய்க்குள்ள வச்சு ஊற்றலாம். நாங்கெல்லாம் மாடு கண்ணு போட்டுச்சுன்னா வந்துக்கு ராய்க்குள்ள தான் வச்சு ஊற்றுவோம். குட்டி போட்டுருச்சு. நம்ம நாய் குட்டி போட்டுருக்கு, 5 குட்டி போட்டுருக்கு நைட்டு. இங்கே இருக்கு, இங்கே இங்கே உங்கள் செருத்தோடாம போகாத எல்லாத்தையும் இருக்கும். குட்டியாக தான் இருக்கு. 5 குட்டி, 5 6 தெரியல. நாய்க்குட்டி குட்டி போட்டுருக்குதா? நாய்க்குட்டி புதுசா மண்ணுக்குள்ள இருந்து முளைச்சு நாய் குட்டி போட்டுருது சாமி. அப்படிதான் சொல்ல வேணும். இந்த பூ எத்தனை குட்டி போட்டுருக்குது? 5 குட்டி போட்டுருக்குதா? கலர் கலராக இருக்கு. ஒரு 4 நாள் ஆகும் கண்ணு முடிக்கிறதுக்கு. இடம் மாற்றிக்கலாம். ஐஸு அங்கே இங்கே ரெடி பண்ணிக்கலாம். இங்கே இந்த அடுப்பு இருக்குல்ல, இங்கே க்ளீன் பண்ணிக்கலாம். மழை வந்தால் கூட நலையாது. இங்கே வைக்கலாமா இல்லை இங்கே வச்சுக்கலாம்? அந்த பிள்ளைகிட்ட சத்தம் கேட்டுக்கலாம். அங்கே வேணாம், ஏன்னா மற்ற நாயில் டக்குன்னு வந்துடும். கொஞ்சம் உள்ளே வராத மாதிரி தான் பண்ணும். புளி மாதிரி போடுறீங்களா? புளி மாதிரி போட்டு சாக்கு வச்சுக்கலாம். ஆமாம். அங்கே டேங்க் கிட்ட இன்னும் கொஞ்சம் நேரம் ஆக வெயில் வந்துடும். ஆமாம் ஆமாம், வெயில் வந்துடும். அது இல்லாமல் பூச்சி கீச்சி எதுவும் வந்துச்சுன்னா கூட தெரியாது. புழுவெல்லாம் இருக்குது. நாய் அகட்ட போயிடுச்சுன்னு வச்சுக்கோ. போதும் புளி என்ன போட்டா? இன்னும் கொஞ்சம் போடுங்க, நாய் படுக்கிற சௌரியம். கடுவா முனையாட்டமே ஒரு குட்டி போட்டுருக்குது, பாத்தியா இல்லையா? இந்த உதறிட்டு போடுங்க, 2 மடிச்சிடுங்க. பத்தாது குளிபுறம். போதும் போதும் போதும். எடுத்துட்டா குட்டியை போட்டு கூட தூக்கிட்டு போங்க. குட்டி தூக்கிட்டு வரேன். தெரியுதா? முயல் குட்டி மாதிரி இருக்கு. இங்க பாருங்க, கையெடுங்க. இங்க பாருங்க, கடுவு நாட்டமே ஒண்ணு. கடுவு மாதிரி ஒண்ணு வந்துருச்சு. குருசாமி மாதிரி பியூர் கருப்பு இல்லையாட்டிருக்கு இது. இது கலப்பு தான். நாய் அக்கட்டாக போயிருக்குது, அப்பதான் நல்லா பார்த்துக்க முடியும். இல்லை நம்ம நாய் ரோஸ் கலர்ல இருக்குதுங்க. வேறு மூக்கு இந்த கோவை சொல்ல சொன்னல் ரோஸே அது மாதிரி காட்டுறேன். வந்துருச்சுங்க. கொட்டுங்க. இன்னொரு குட்டி 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 சின்ன பார்க்குறேன். பட்டு பட்டு இருங்க. செத்து போச்சா? இது பண்ணிடுவீங்க. அதை கடிச்சு கடிச்சு போடுங்க. வளச்சி சரி சரி பா 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 தடவிட்டே பண்ணுங்க. சரி 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 இது எடுத்துக்கலாம். பா பா இரு இரு உயிரோட தான் இருக்கு. ஐயோ உயிரோட தான் இருக்கு. சரி சரி இரு இரு. வளச்சி வளச்சி சரி 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 இரு எடுத்து வரேன். சரி கூட 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 ஒன்று எடுத்து வரேன். சரி சரி வளச்சிரி. சரி சரி சாரி சாரி. என்ன நடக்க நடக்க கூட்டி போட்டுட்டு இருக்குது பைத்தியம். அங்கே போய் இது பண்ணுச்சு. நான் பாத்ரூம் போதுன்னு நினச்சேன். குடிக்குது. கடிக்காது கடிக்காது வலிக்குமே. சரி சரி சரி
சாரிடி சாரிடி வெள்ளச்சிடி. கட் பண்ணலாமான்னு தெரியல. எங்கள் அம்மாட்ட கேட்போமா? கத்திரிக்கோலை கட் பண்ணுவாங்களா? ஆமாம், வெளியே வந்துட்டு கட் இப்படியே இருந்தாலும் சொட்டு இது போயிருப்போது பயமாக இருக்கு. அதுவே இழுக்குதுங்க. ஐயோ ஏய் ஏய் வலிக்குண்டா. எடுத்து தான் விடுவாங்க. இங்கே பா வெளிச்சி பா பா இங்கே பா படி பா 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 படி வெளிச்சி பா பா இங்கே பா பா இங்கே இருக்கு பா பா இங்கே பா பா வெளிச்சி இந்தா என்னங்க பா வெளிச்சி. சோறு காட்டினா கூட வருமே நம்மங்க. பா பா வெளிச்சி பா. இருங்க, பாத்ரூம்குள்ளே தான் போகுது. பா பா சரி சரி பா வெளிச்சி ஏண்டி ஆண்டு தங்கம். பாவம் மனசு நான் தான் ஆஸ்பத்திரி போவாங்க. பாவம் இது என்ன உண்டு? ஆண்டி வந்துருச்சா? அது வரமாட்டேங்குது. இழுத்து தான் விடுவாங்க. இழுத்தா கத்துதே குட்டி வேற. 7 குட்டி ஆச்சதோட. எத்தனை போட்டா மூடி வேறங்க போட்டுச்சியா? வெள்ளை தடவி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பண்ணணும். வெள்ளச்சி சோ சோ சோரடி சோரடி சோ வெள்ளச்சி வெள்ளச்சி. அதுக்கும் முடியல இருக்கு. கடிச்சு பிடிச்சு போடுச்சுன்னா அது ஒரு பயமா இருக்கு எனக்கு. கொஞ்சம் இழுத்து கொடுத்தோம்னா வந்துடும். குட்டி பாத்தியா? நாய்க்குட்டி எங்க? நாய்க்குட்டி வா பார்க்கலாம். அம்மா சொல்லி பா. நீயே ஒரு குட்டி, உனக்கு ஒரு நாய்க்குட்டி. பாப்பா விளையாடுறதுக்கு சூப்பரா இருக்கு. ஏத்தங்க என்னது சொல்லிடம்மா. என்ன சாமி? குட்டி நாய்க்குட்டி. நாய்க்குட்டி நாய்க்குட்டி சொல்லு. எனக்கு புதுசா இருக்க முடியும் ஒரு மாதிரியை பாக்குறேன். முயல் குட்டி ஏட்டம் கிடக்குது. 5 குட்டி நல்லா பார்த்தா இதுல 5 தானே? 5 தான் இருந்தது. 6 இருந்துச்சா? ஆமா பாரு எத்தனை அடிக்குது ஒருத்தருச்சு. அதுக்குள்ள ஒன்று சிக்கிடுதா? ஆ 6 எடுத்துருங்க. ஒன்று காணும். உன்னை காணும் இப்படித்தான் நினைக்கிறேன். எங்கேயும் போலியே. இல்லை எதுவும் வரல. கருங்கோட வந்து நின்று பார்த்துட்டு போயிட்டேன். கடுவன் எங்க? இவன் அதெல்லாம் நான் எங்க? அட பை இழுத்து மூடிக்குச்சு. வயசு ஐயோ அதானே எடுத்துட்டு வந்து 6 எண்ணணுமே. அந்த பையன் மடக்கி இழுத்துன்னு சாப்பிடுறது. உள்ள போய் படுத்துக்கு. நான் பாக்கிலி 5 தான் இருந்தது வயசு. 6 தாமா. இல்ல நான் பாக்கிலி அதான் உள்ள போய் படுத்துக்கு. பைக்குள்ள போய் சாப்பிடுறது. உங்க அம்மா வேற இன்னொரு குட்டி போட முடியாம பாத்துட்டு கிடக்குறாடா. படுத்துக்கு ஒரு பக்கமா அது படுத்துக்கு. ஊட்டுக்கு ஒண்ணுக்கு ஒண்ணு ஊட்டிக்குது. பசி ஆயிடுச்சுல. ஒண்ணுக்கு ஒண்ணு குட்டியில ஊட்டிக்குது. அதான் அந்த இன்னொன்னு செம்மி குட்டி தான் பிறக்குது இப்ப. செம்மி குட்டியை புடிச்சிட்டு நல்லா ஈக்குது பாப்பா. அத நான் தூக்கி அதான் குட்டி போட முடியாம அங்க இங்க சுத்திட்டு இருக்கு. என்னடி தங்க அது? என்ன பூனை இல்லடி, நாய்க்குட்டி. நாய்க்குட்டி. அப்பா மேல முட்டாது. அப்பா நாய் மேல முட்டுனேன். அப்பா கை கழுவிட்டு ஒன்னு எடுத்துக்கிறேன். அந்த கடுகு நாட்டம் ஒன்று ஆடிட்டு இருக்குது. அதுல ஒரு பொட்டை பொட்டலாம் இருந்தா அழகா இருக்கு. இந்த வெள்ளையில பார்த்தீங்க இப்ப கருப்பு கலந்தது சூப்பரா இருக்குல்ல. ஹார்ட் மாதிரி இருக்கு பாருது. அந்த டிசைன் பாருங்க. ஹார்ட் மாதிரி இருக்கு. காட்டு இந்த கேமரால. ஹார்ட் டிசைன். ஹார்ட் மாதிரி. அதான் மேல கட் பண்ணி எடுக்க கூடாதா? கொடி மட்டும் தொங்குது வெளியே. நாய் குட்டி தொங்குது. கொடி எங்க தொங்குது? குட்டி இழுத்து விட வர மாட்டேங்குதா? குட்டி கத்துது. ஐயோ இழுத்துதான் போடுவாங்க. அப்புறம் அப்படி இல்லாட்டி எப்படி? இதுக்கெல்லாம் எப்படி விழுந்திருக்கும்? அதுவே விழுந்திருக்குமா? ஆமா. அப்புறம் நாயெல்லாம் யாரும் பார்க்க மாட்டாங்க பாப்பா. வேற பட்டக்கில் பூனை குட்டியாவது நாய் குட்டியாவது அதே போய் போட்டுக்கு. நாய் குட்டி போட்டு அப்புறம் கத்திட்டு கிடைக்கிறத நான் போய் பார்ப்போம். எப்பவுமே நாய்க்கு பூனைக்கு யாருமே பார்க்கவே மாட்டோம். மாடு கண்ணுக்கு தான் நம்ம கிட்ட இருந்து பார்ப்போம். எங்க சாப்பாடு இருக்குதா? பாவமா இருக்குது. ஆமா மனுஷனாட்ட நேரம் ஆஸ்பத்திரி போய்ப்போம். கையில பிடிச்சேன். ஆனா கத்துது குட்டி. குட்டி கத்துதா? இழுக்கலான்னு பார்த்தா கத்துன்னு கத்துது. குட்டி வச்சு அமுத்திக்கிச்சா? அந்த கொரத்தான கிடக்குது. அது வந்துடும் வெளியே. நானும் பார்த்து கத்திக்கிட்டே முக்குது. ஆமா முக்கி தான் கொண்டு வரும். பாக்குது வருது பாவம். அதுக்கு 2-3 நாளாக இங்கே பறிச்சுட்டே கிடந்துச்சு. நானும் நேற்று பவுடர்லாம் இங்கே வந்து பறிச்சுதா? ஆமா ஒரு இடம் வேடு. வெக்கப்பட்டா இருந்தா எப்படி? அதான் பிரசவம் ஆயிடுச்சுல போய் பாருங்கடா. அட ஆறுது ஒன்றதான் அவனை தான் போய் பாரு. அண்ணாரு என்ன வெக்கம் உனக்கு? என்ன உனக்கு ட்ரீட் வைக்க சொல்ல போகிறேன்னா போய் பாரு. போ குட்டி போய் பாரு. பையனை போய் பாரு. பையனா பிள்ளையா போய் பாருங்கடா. அடே கடுவா என்னடா போய் பாருங்கடா. இந்தாங்க வந்து பாருப்பா. பா பா கடுவே இங்கே வா.
இங்கே பா. அங்க போட. இந்தா இங்கே பாரு. யார் பையன்? உன் பையனா அவன் பையனா? இந்தா கடுவு குருசாமி. அங்க பாரு. இந்தா கடுவும் போகிறான். ஐயோ என்னை வளர்த்து விட்ருவாங்களான் இருக்குது. நான் குடும்பம் கட்டி இல்லாமல் ஜாலியாக இருக்குன்னு ஓடி போயிட்டான். குருசாமி மேலே நிற்கிறான். குருசாமி பா. குருசாமி பா பா பா. சாமி நீ பொறுப்பு வந்துருச்சு. இனிமேல் பெரிய லைட்டு. எங்கேயும் போக கூடாது. குட்டி பெத்துட்டேன். பள்ளிக்கூடத்தில் சேர்த்தவனு படிக்க வைக்கணும். கடைக்கு போய் தண்ணி கிண்ணி அடிச்சுட்டு செலவு பண்ணிட்டு இருக்கக்கூடாது. வீட்டுக்கு மிச்சம் கொண்டு சேர்த்தவனு ரிவேஸ் வாங்குற. கட் பண்ணி விட்டா கூட அது போல் எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன். கட் பண்ணி விட்டுட்டா. இது கட் பண்ண ஒன்றும் ஆகாதுன்னு நினைக்கிறேன். கட் பண்ணுவாங்களா? இல்லை அங்கே நாயில் இருக்கிறத கட் பண்ணிடுவோமா? கத்திரிக்காய் கட் பண்ணி விட்டுட்டா. கட் பண்ணி விடுங்க. குழந்தைங்களுக்குலாம் அப்புறம் கட் தானே பண்ணி விட்றாங்க. கட் பண்ணி முடிச்சு போடுவாங்க. நம்ம போட முடியும். என்ன இதை வந்து பண்ணணும். குட்டி செத்து போயிடும். இப்படிங்களா கத்திரிக்கோளை காட்டாது. சோறு இருங்க. சோறை வச்சு கடிச்சு போடு. சோறு வச்சுனா சரி 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 சரி. கட் பண்ணியாச்சு கட் பண்ணியாச்சு. பா இங்கே பா இங்கே பா. கட் பண்ணியாச்சு. ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல. ஒன்றும் இல்லை ஒன்றும் ஆகாது. பா 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 வெளிச்சி பா பா. இங்கே பா. கொட்டை இங்கே இருக்குது பா. பா மடி வலி வருமோ? வேற வழி இல்லை. அப்புறம் என்ன பண்ணுறது? பாவம். சரி ஒரு வழியாக ஆப்ரேஷன் பண்ணியாச்சு. எத்தனை ஆச்சு? 1 2 3 4 5 6 7 ஆச்சு. 6 இருந்துச்சு. 7ஆவது ஒன்று வந்து நம்ம ஒரு வழியாக பிரசவம் பார்த்து எடுத்தாச்சு. அதை கூட்டி நின்று படுக்க வைக்கணும். பசிக்கும் போல. பசிக்குப்பா. அந்த நாய்க்கு வர சோறு திங்க மாட்டேங்குது. கூலாவது கூழு காய்ச்சி ஊற்றணுமா? நாய் குட்டி மேலே எல்லாம் ஃபுல்லாக பலவனம் இருக்குது. அது என்ன இது? உள்ள அந்த பனிக்கூட தண்ணி. பனிக்கூடத்து தண்ணியா? கை பூரா வளவனம் ஆயிடுச்சு. சரி நாய் கூட்டிகிட்டு வரலாமா? குழந்தைங்கன்னா பிறந்தோடனே அவங்கெல்லாம் க்ளீன் பண்ணி நம்ம கையில் கொடுப்பாங்க. அதனால் நமக்கு தெரில. அது நாயின்னா என்ன பண்ணும்? அது போட்டோடனே நம்மக்கிட்ட தான் காட்டுது. தென்னி இவ்வளோ நேரம் ஆச்சு இன்னும் தாய் நாய் வரலையா? அது வந்துச்சு முடி போயிடுச்சு. பால் ஊட்டுச்சா இல்லையா? பால் ஊட்டவே இல்லை. பால் ஊட்டலையா? குட்டிக்கு இது போடுது என்ன பண்ணு தெரியல. அதான் ஆனால் ஒரு மாதிரி முக்கிட்டே இருந்த மாதிரியே தான் இருந்தது. எத்தனை உருப்படி ஆயிடுச்சு? 1 2 7 குட்டி ஆயிடுச்சு. இன்னும் இருக்கோ நம்ம நமக்கா தெரியும். வந்து சரி உட்காந்துட்டே இருந்தா இப்படி இந்த பக்கம் ஒரு மரப்புக்கு கட்டி விடலாம். கழுகு வந்து தூக்கிட்டு போயிடுச்சுன்னு என்ன பண்ணுறது? இந்த பக்கம் ஓப்பனாக இருக்குங்க. நம்ம எந்நேரம் இங்கேயே கொஞ்சம் பார்த்துட்டு இருக்க முடியாதுல்ல. மழை அது இல்லாமல் கருக்கல் வேறு. ஆமாம் அந்த கிழக்கு சைடில் கருக்கலாக இருக்குது. மழை வருதுன்னு தான் அங்கேருந்து நாங்கள் தூக்கி வச்சேன். அங்கே மண் ஈரமாக கிடக்கிறதுக்கு பூச்சி புழுவெல்லாம் வரும். இதுவே கொஞ்சம் சேஃப்டி தான். கழுகுகளுக்கு பார்த்துருச்சுன்னு வச்சுக்கோங்க தூக்கிட்டு. நாய் பக்கத்தில் இருந்தால் பிரச்சனை இல்லை. எங்கே அதுக்கு இன்னும் வயிற்றுக்குள்ளே இருக்க மாட்டிருக்கு குட்டியா. அதுதான் அது ஒரு இடத்துல இருக்க முடியல வலியினால. அந்த ஓரத்தில் வந்து இந்த ட்ரம் வச்சிடலாம். ஒரு ஓரத்தில் நல்லா மரப்பாக கட்டி விட்டுக்கலாம். அந்த பக்கம் வந்து பெரிய ட்ரம் வச்சிடலாம். பால் கொடுத்துட்டு போயிடுச்சுன்னா கூட பரவாயில்ல. பாவம். அதான் பாவம் கத்திட்டு கிடக்குதுங்க. பால் குடிக்கிறதுக்கு தான் முட்டிட்டு கிடக்கு. கொஞ்சம் எடுத்துடல. நான் கைத்துக்குள்ள மாட்டிக்கிறது மேலே எடுத்துட்டு. காலையிலேருந்து படுத்து இருந்தது. இந்த குட்டி மாட்டிக்கிட்டப்ப தான் எந்திரிச்சு போச்சு. மறுபடி வர மாட்டேங்குது. ஏன் குட்டி சரி அங்கே டேங்க்கு கடியில் போட்டுச்சு. குட்டியை பார்க்கவே வர மாட்டேங்குது. அதுதான் ஒன்றும் புரியும். தலையும் புரிய மாட்டேங்குது, வாழும் புரிய மாட்டேங்குது. பால் குடிக்கிற மாதிரி இருந்தால் கூட நம்ம வாங்கிட்டு வந்து வச்சிடலாம். அதுக்கு இப்போ சப்பியும் இது பண்ணவும் தெரியாது, தட்டில் குடிக்கவும் தெரியாது. இப்போ நாய் இப்போ இந்த தெருநாய்ங்காட்டி இது இந்த கட்டாப்பு நம்ம வந்து பார்த்துக்கிறங்காட்டி நம்ம வீட்டில் குட்டி கொடுத்து நம்ம பார்த்துக்கிறோம். இதே நம்ம பார்த்துக்கல அந்த ரோட்ல. ஏன் போன டைம் குட்டி போட்டப்ப எத்தனை குட்டி போட்டிருக்கும்? இப்பவே 7 குட்டி போடுது. போன டைம் எத்தனை போட்டிருக்கும்? எத்தனை செத்து போயிருக்கும்? குட்டி போட்டிருந்தா நம்ம பார்க்க போறோம். நம்மளுக்கு தெரியாது. ஓகேவா? போதும் போதும். சாப்பாடு இது வச்சு பார்க்கவா? கடத்தில் போட்டு வச்சு பார்க்கட்டா? காமிச்சு அப்படியே இங்கே கூட்டிகிட்டு வருவோம். ஃபஸ்ட்டு சின்ன ஒரு திங்க அடிச்சுட்டு கூட்டிகிட்டு வரேன்.
அப்புறம் வராதுங்க குட்டிக்கிட்ட. வரும் அதை அதோட முள்ள அதுக்கு தெரியாதா? கொஞ்சமாக வச்சு பார்க்குறேன். சாப்பிடு தானே, கறி குழம்பு தானே. இங்கிலினா அப்புறம் வேணா ராய்க்குள்ள வச்சு. இந்தா இந்தா வேப்படிச்சு சாப்பிடு சாப்பிடு. ஆண்டி சாப்பிட மாட்டேங்குது. சாப்பிடு சாப்பிடு. அப்புறம் மொழி கட்டுறது இல்லைன்னா கறி குழம்புக்கு என்ன ஓடு போடு. கறி குழம்பே திங்க மாட்டேங்குது. சரி நான் கொண்டே வைக்கல. அப்புறம் இல்லை எறும்பேரி நாய் மேலே பா அங்கே போகலாம். வா குட்டிங்கள்கிட்ட போகலாம். பால் குடுடா. பா பா வசவி பால் குடு வந்து. பா பா பால் கொடுக்கலவா? பால் குட்டி பாவம் இல்லை. பா குடிச்சி பால் கொடுக்கலவா? குட்டி பாவம் ஜமியே. குட்டி இல்லைனா தூக்கிட்டு வந்து இங்கே கொடுப்போமா? அது வரமாட்டேங்குதுன்னு விட்டா அப்புறம் குட்டிங்க பாவம் கத்திட்டே கிடக்குது. இந்த கத்திரிக்கோளோட கொஞ்சம் பாதியாவது கட்டிவிட்டோம். காஞ்ச இடமா பார்த்துட்டு இன்னும் கொஞ்சம் கூட வேணும். போதும். வேற சடியில் ப்ளீச்சிங் போட்டுருவேன். பவுட்ரு வரும். குடிச்சோடனே தூக்கிட்டு வந்துடலாம். பால் குடிச்சிருந்தேன். இந்த பூங்குட்டி தான் பூங்குட்டி தான் குடி. ஆண்டி சரி சரி சரி. ஆண்டி ஒன்று போட்டாச்சு. இன்னொன்று போட்டாச்சு. இன்னொன்று போட்டாச்சு. சரி பார்க்காத எடுத்து போட்டுறேன் நானே. இதையும் இருங்க நாங்கள் அங்கே இருக்கு. ஓகே ஓகே. இந்த அந்த வெள்ளையத்துக்கு போகணும். வெளியே இருக்கு. அதை போகணும். ஒன்றும் இல்லைடா. அப்புறமா கொண்டு எங்க விட்டுருவோம். குடிச்சிட்டு கிடக்கிட்ட கொஞ்சம் நேரம். இதுவும் அது அங்கே வர மாதிரி தெரியல. சரிங்க இருக்கு. அப்போ வெளியே போகாமல் இருக்கு. சாத்தியது போகிறதில்ல வேற கொஞ்சமாக லைட்டாக. எல்லாருக்கும் உள்ள வராமல் இருக்கும். மண்ணல்ல நாய்க்குட்டி. நாய்க்குட்டி என்னங்க பண்றீங்க? மணல் அது இந்த சாக்கில் படுக்க மாட்டேங்குது நாய். ஆமாம் கொஞ்சம் குழு குழுன்னு இருக்கும். மணல் கொஞ்சம் போட்டோம்னா இங்கேயே படுத்து. இங்கேனா பூச்சி கீச்சி வந்தால் தெரியாது. ஆமாம். நாய்க்கு நாய் பொல்ல பார்த்ததுக்கா அத்தை பன்னு ரொட்டியெல்லாம் வாங்கிட்டு வர சொல்கிறாங்க எங்கள் அம்மாவை. நாய் புள்ள பத்திருச்சுன்னாட்டுருக்குது. அதுக்கு தான் நாய் பிறந்திருக்கு. நம்ம வீட்டில் வாரிசு வந்துருக்குதுங்க. புது வரவு. புது வரவு இல்லை, புது வரவுகள். பொட்டு கூடைகள் எப்படி கிடக்குங்க. பெரிய பெரிய கல்லெல்லாம் பொறிக்கலாம். நாய்க்குட்டி நாய்க்குட்டி காமிச்சு கூட்டிட்டு வரலாம். அதான் அங்கே வேற எப்படி தோங்குது பாரு. தட்டு பாரு. என்னது இது? மண்ணா இல்லடி நாய்க்குட்டி. மண்ணா குட்டி இல்லை. பூனை இல்லை. மண்ணானா பூனை. பூனை இல்லை நாய்க்குட்டி. நம்ம அம்மா அதோட அம்மாவை கூட்டிட்டு வரலாம். பாவம் உடச்சி பா சரி கத்துங்கடா. அப்பதான் வருவா. கீழே விட்டு அதே மாதிரி இதை எடுத்துக்கணும். எப்படி கூட்டாலும் வர மாட்டேங்குது. இந்தாப்பா
சாப்பாடு வச்சாலும் சாப்பிடவும் மாட்டேங்குது. இது ஆயிருக்கு கூழ கொஞ்சம் காய்ச்சி கொடுக்கணுமா? வாடி வாடி உங்ககிட்ட பா 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 உங்ககிட்ட பா உங்ககிட்ட வா இருக்கு அடிச்சு போடாத. பா 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 என்னெல்லாம் பண்ண வேண்டியது வருதா? வருது வருது வருது. பா 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 இங்கே பா இங்கே பா 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 இங்கே பார்த்து பார்த்து தூக்கிட்டு போதா? ஏய் அடு உங்ககுட்டி தானப்பா. பால் இங்கே இருக்கு, பால் இங்கே குடி. காலை தூக்கி விடும் ஒன்றும் பண்ணாங்க. கடிக்கிறது என்னை தானா? அம்மா இங்கே இருக்கிறடா. இங்கே பார்த்து கொஞ்சம் இருட்டா இருக்குன்னு நினைக்க மாட்டேன். இந்த பக்கம் ஒரு மரப்பு மட்டும் கட்டி விட்டுருவாங்க. என்னது அது? நாய்க்குட்டி. நாய்க்குட்டி சொல்லு. நாய்க்குட்டி. காணம். சுத்தியும் ஒரு கட்டு அது ரூம் மாதிரி வச்சுக்குவோம். என்ன பண்ற? ராகி கூழ் காய்ச்சுறேன். சோறு வேற திங்க மாட்டேங்குது. என்ன பண்றது? பாவம் புள்ள பெத்ததா உடம்பா இருக்கு. சோறு கறி குழம்போட சரி சாப்பிடும் அப்படின்னு பிசைஞ்சு வச்சுட்டு மோந்து பார்த்துட்டு சாப்பிடவே இல்லை. அது வலிக்கும் போல வலிக்கிறதால திங்க முடியல. முடியல, சாப்பிட முடியல. நேத்து நைட்ல இருந்தே சாப்பிடல. அதான் நேத்து நைட்டே வலி பிடிச்சிருச்சாட்டு. ஆனா வந்து நாய் கத்தவே இல்லையே. நிறைய அதுக்கு சரி புள்ளத்தாச்சிங்கனால கொஞ்சம் கறி நிறைய போட்டு தான் வைப்போம். நேத்து சாப்பிடவே இல்லை. ஃபுல்லா குர்சாமி தான் தின்னான். அதோட சொத்தியும் சரி. அதான் அந்த மாடு எருமையில கண்ணு போட்டா ராய் கூழ் தான் வச்சு காய்ச்சி ஊற்றுவாங்க. சுடு தண்ணி. ஆமாம் ஆமாம், தண்ணி காத்தோட சுடு தண்ணி வச்சு ஊற்றிட்டு சரி கூழாவது காய்ச்சி குடிச்சு கொடுத்து பார்க்கலாம் குடிக்கிறாங்க. சரி ஆர்வை அப்புறம் ஊற்றி பண்ண பார்க்கலாம். அதுங்க வேற உடமானிங்க பால் குடிச்சிக்கிட்டே இருக்குதுங்க. அப்புறம் ஒரு குட்டி ஓடணும், 2 குட்டி ஓடணும். முதன்னு இப்போ இத்தனை குட்டி ஓட்ட அப்புறம் என்ன உண்டு? இன்னொன்று 10 போடும். இது 7 தான் போட்டிருக்கு. எங்கே வேற எங்கேயும் போட்டிருக்கான்னு தெரியுமா? இல்லை அப்படியெல்லாம் போடாது. அப்படி போடாது. ஒரு கடைனா ஒரு கடையில் தான் போடும். அது போட முடியல. கடைசி குட்டி மாட்டிக்கிச்சிட்டு இருக்கு. 1 மணி நேரமாலாம் குட்டி தொங்கிட்டு இருக்காது. 1 மணி நேரமா தொங்கிட்டே தான் கிட்ட வெட்டிடும். பக்கமாலாம் குட்டி போட்டு நான் பார்த்ததே இல்லை. யாருக்குள்ளேயாவது போடும் பார்க்க வைப்பாங்க. அதுவும் நாய் விடாது யாரையும். அவங்களே பார்க்க விடாது. உருங்க. இந்த மாதிரி பக்கத்துலேயே நம்ம நாயே குட்டி போட்டு தான் ஃபர்ஸ்ட் டைம். நல்லா இருக்குல்ல மொசக்குட்டியாட்டா என்ற புள்ள விட மாட்டா. அப்புறம் வருவா எப்பன்னு வேற தூரத்துல வந்து பாத்துட்டு போனா பக்கத்துல போக முடியல அப்படின்னு. எருமத்தேல் வேற. எருமத்தேல் அது என்ன தேலுங்க? இலத்தேல். ஊருப்பட்ட இலத்தேல் வந்துருச்சுங்க. மாமரம் ஃபுல்லா காலி. இவ்வளவு எங்களுக்கு தெரியவே இல்லை. ஊருப்பட்ட இலத்தேல். சரி அதான் எருக்கலாம் இருந்தாலும் எரிச்சு அந்த சாம்பலை வீசிட்டோம்னா செத்து போயிடும். இலத்தேல் இருக்குதுன்னு பயந்துட்டு பக்கத்துல போவே இல்லை. தூரமா நின்று பார்த்துட்டு அதுவும் ஸ்கூலுக்கு வேற நேரமாச்சுங்களா போய் பார்க்கவே இல்லை. சாயந்தரம் வந்தான்னா தான் எடுத்து கொஞ்சம் சாரை அப்புறம் கொண்டே ஊற்றிக்கலாம். இதில் ஊற்றிக்கலாம், சீக்கிரமாக ஆறிடும். ரெண்டு நேரத்துக்கு கொடுக்கலாம். முதல்ல குடிக்கதானே வரது இல்லை. நீ இவ்வளோ மெனக்கட்டு காய்ச்சற இல்லை குடிக்க. அப்புறம் என்னத்தை தான் திங்குவோம். அது பாவம் பால் வேற குடிச்சிட்டே இருக்கு. சரி தள்ளி வை. பாப்பாக்கு இதை கை வச்சுருவோம். ஆறிடுச்சா கூழ்? தண்ணியாட்ட வச்சா குடிக்குமான்னு தெரியல. இல்லை நக்கி சாப்பிட்றேன். சரி வா வா. என்ன பண்ணுங்க பார்த்தீங்கன்னா அது படுத்துட்டு தான் இருக்குது. ஆனால் கொஞ்சம் சௌரியமாக இருக்குது. இப்போ தட்டை நீ அப்படி குறுக்க வச்சு? ஆமாம், முன்ன மேலே படுத்து கிடந்தது இது. அப்புறம் எடுத்து மறுபடியும் எடுத்து வச்சு சூத்து. இந்த தட்டை எடுத்தாரு. இந்தா இந்தா ஏன் குடி. பா இந்தா
ஏன் குடிக்க மாட்டேங்குது? ஏன் இந்தா இந்தா ஏய் இந்தா படிச்சு 1 2 3 4 இன்னொரு குட்டி காணும். அடியில் ஒன்று கிடக்கு. எது கடியில்? நாய் கடியில் வெள்ளை. எது கடியில்? நாய் கடியில். இங்கே பார்த்தியா? ஆமாம், கால் தூக்குனீங்களா? அப்படி பார்த்துக்கிறா. ஓகே ஓகே ஓகேவா? ஹாஸ்பிட்டல் எடுத்து போகுமா? அப்படிதான் பண்ணுமாங்க? தெரியலையே ஐஸு. நாயெல்லாம் ஆரோக்கியமாக தெரியும். குட்டி ஓட்டல இன்னும் இப்படி கிடக்குது. நேற்று நைட்லேருந்தே சாப்பிட்லையே. நேற்று சாப்பிடலன்னா வலி இருக்கு. இன்னைக்கு காலையில குட்டி சாப்பாடு ஓட்டிட்டு சோத்துக்கு பறக்குமே. கறிசோறு நீங்களாம் இப்போ கூழு காய்ச்சி கறிச்சோரா நீங்கள அப்புறம் வேற என்ன நீங்க போய் பால் கூழுமே குடிக்க மாட்டேங்குது பாருங்க. ஐயோ இது டாக்டர் தான் பார்க்கணும் மாட்டிருக்குது. அதெல்லாம் ஒன்றும் பண்ணுது, ஆனால் சாப்பிட மாட்டேங்குது. கொஞ்சம் பால் ஊற்றி வச்சு பார்த்தா நாய்க்கு தான் கூழ் ஊற்றி வச்சா கூழே குடிக்க மாட்டேங்குது. பால் ஊற்றினா அதை கொஞ்சம் விரும்ப என்னமோ ஒத்துடு வேலை. செல்லாம் ஊற்றி தான் பாருங்க. நான் அதுக்கு பாப்பா போய் கூப்பிட்டு வந்துடுறேன். காசு வச்சிருக்கீங்களா? வரப்போ ஒரு பேக்கெட் வாங்கிட்டாங்க. ஆ ஒரு வாட்டி வாங்கிட்டு வாங்கிட்டோம். குடிக்குதான்னு பார்த்துட்டு இருக்கேன். குடிச்சா கூட மாதிரி வாங்கிக்கோ. ஒரு 2 வாய்ட்டு குடிச்சா தெம்பாய்க்கு குடிக்கிட்டு ஒரு வாய்ட்டு. நான் முதல்லயே பார்த்துட்டேன். அது சும்மா சொன்னீங்கன்னு சிரிச்சாப்பேன். கடிச்சு போட பக்கத்தில் போகாத. அதுக்கே நாய்க்கு உடம்பு சரியில்லை. நாய்க்கு உடம்பு சொல்லிட்டாங்க, சாப்பிட மாட்டேங்குது. இந்த நாயா? பெரிய நாய். அம்மா நாய். நாய்களும் கண்ணு திறக்காதா? நாயா குட்டி அது 10 நாள் ஆகணும். 10 நாள் ஆனால் தான் கண்ணு திறக்கும். சரி இது கூழ் குடிக்க மாட்டேங்குது. பால் வேணா ஊற்றி பார்க்கலாமா? ஊற்றி பாருங்க. அதை எது குடிக்கலாம்? கொஞ்சம் குடிச்சுனா கூட பரவாயில்ல. இந்தா இந்த குவாமா இந்தா டேய் குடிடா. பிள்ளைங்களுக்கு தெம்பு வேண்டாம். இந்தா குடி. இந்தா இந்தா குடி குடி. மழை வேற வருதுடா. டே கொஞ்சம் குடிடா. டே குடிச்சின்னா தானே உன் பிள்ளைங்களுக்குலாம் பால் கொடுக்க முடியும். கொஞ்சம் குடி கொஞ்சம். இந்தா இந்தா குடிடா. அடே காலையில எதுவுமே திங்கலடா. நேற்றுலேருந்தே திங்கலடா நீ. நேற்று நைட்லேருந்து சாப்பிடல. பசிக்குது ஐஸு. பாவம் ஐஸு. கொஞ்சம் தள்ளி பிடிங்க. எப்படி? ஓகே கொஞ்சம் கமுத்தி பிடிங்க. அது சாப்பிட முடியாட்டு இருக்குது. பால் குடிச்சா பால் கூட வேணும். பால் கூட வேணும் ஊற்றிக்கலாம். நான் குடிக்குதா என்னன்னு தெரியல. இந்தா இந்தா குடி 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 குடி. நான் கொஞ்சம் ஊற்றி தரேன்டா. இது குடிக்கிட்டே இருங்க. குடிக்கிட்டு இந்தா 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 குடி குடி. இந்தாடா இந்தாடா. பசி. கூழ் காட்டி பார்க்கட்டா? கூழில் கலந்து அப்படியே கொடுக்குமா? அப்பா ரொம்ப கஷ்டப்பட்டு ரெடி பண்ணி வச்சுடா சாமி. உள்ளே போனோன்னே வந்துருச்சா? போச்சு வந்துச்சு. அது குடிக்கல ஒன்றுமே. நானே செத்து போயிருந்தேன். பயந்தே போயிட்டேன். கடிச்சு கடிச்சு போடா செத்த. எல்லாம் உனக்கு நல்லது தான் பண்ணுறோம். குடி குடி. அந்த கூழை கொஞ்சம் வச்சு அந்த கூழ் எடுத்து சாமி கொஞ்சம் ஊற்ற. பால் இல்லை இதை குடிக்கிட்டோம். இல்லை பெருங்கூலே குடிச்சது. பால் இப்போ தான். இல்லை பால் இல்லை வெறுங்கூலே குடிச்சது. இப்போ தான் வந்து அந்த பால் படுது நாக்குக்கு. நேற்றுலேருந்து சாப்பிடல. இங்கே கொண்டா. இந்த பக்கம் கொண்டா சாமி. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றுறே ஒரு கரண்டியில். நாய்க்கு பக்கத்தில் போய் ஏதாவது கடிச்சு போட்டு போகுது. ஊற்று. இந்தா தூக்கி ஊற்று கரண்டியை. அது நாய் குடிக்கும்போது ஊற்றிக்கலாம். இரு நான் கொஞ்சம் கூட ஊற்று. குடிச்சக்கப்புறம் ஊற்றுவோம். இந்தா இந்தா உனக்கு அதனால தான் சத்து. இது நாய்க்கு மேலே ஏறி வருது இல்லைங்கப்பா? ஆமாம். அது மூஞ்சில இப்படி இப்படின்னு இருக்கும்ல எல்லாருக்கிட்டையும். ஆமாம் அழகா இருக்குல்ல? அழகா இருக்குன்னு காத்தால பள்ளிக்கூடத்துக்கு பையில் எடுத்து போட்டு போயிடாத. ஆமாம். இந்தா 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 இதை துடி.
இங்க தண்ணி வந்துரும் இத போட்டு வைக்கணும். மழை வராம இருக்குது சாமி. மழை வந்துச்சுன்னா சாரல் அடிக்காம இருக்கு. மழை வரும், அப்புறம் காத்தால அந்த கழுகெல்லாம் பறந்துட்டு இருந்துச்சா, குட்டி கிட்டி தூக்கிட்டு போயிடுச்சுன்னா என்ன பண்றது? அதுக்கு தான் காலையில அப்ப கட்டி விட்டாரு மரப்பு. கூட்டிகிட்டு எல்லாம் போகக்கூடாது. 7 குட்டி. ஆ அதோட சேர்த்து அது சேர்த்தா 7 குட்டி 2 3 இல்ல 3 குட்டி இருக்கா? 10 குட்டியா? 10 நாய் நம்மகிட்ட இருக்கு. 10 நாய்? அட பெரிய நாய். பெருசையும் சேர்த்து சொல்றேன். ஆமாடா, ரவுண்டா 10 ஆயிடுச்சு. ரவுண்டா சொல்வாளா நீ? வேணும் ஒரு பண்ணை வச்சுக்கலாம் சாமி. நாய் பண்ணை, ஆட்டு பண்ணையாட்டம். இதான் நாய் பண்ணை. நிறைய பேர் கேட்டிருக்காங்க. கேக்குறீங்களா? வளர்த்தறையில் கொடுத்துடல. இது பெருசானா இந்த எல்லா நாய்க்கும் ஒருத்தங்க பேர் சொல்லுங்க, அதை வச்சு நாங்க வைக்கிறோம். ஒரு குட்டி கூட வச்சுக்கலாம். அத்தனை குட்டியெல்லாம் நம்ம வச்சு வளர்த்த முடியாது. 7 குட்டி வந்து 7 தான் இருக்குது. ஆளுக்கு ஒரு பேர் சொல்லுவாங்க. எந்த பேர் வைப்ப? எல்லாருக்கும் ஒரு பேர் வச்சிடலாம். அவங்களுக்கு பிடிச்ச பேரை அவங்க கூப்பிட்டுட்டோம். அது இல்லாம 7 குட்டி காலத்துக்கு நம்ம வச்சுலாம் பார்க்க முடியாது. கேக்குறீங்க, நிறைய பேர் கேட்டிருக்காங்க. கொடுத்துடலாம் ஒவ்வொன்றும். ஒரு குட்டி கடுகு குட்டி கூட வந்துட்டு போகுது, மற்றதெல்லாம் கொடுத்துடல. எல்லாம் வளர்த்திட்டு போறாங்க. கேக்குறாங்க. அம்மா நான் என்ன பேர் வைக்கலாம்? சம்சாவா? சம்சா வேணும் திங்கிறது. சம்சா சம்சா உனக்கு பிடிச்சது? சம்சா, பாப்கார்னு, பொரி, சுண்டல் அப்படியே வைப்பீங்க பேரு. பொரிக்கடலை வறுத்து கொடுத்துட்டா நல்லா உடத்தி எடுத்து அடிச்சுக்கு. இருங்க நான் யோசிச்சு சபர்னாவா? சபர்னாவா? யாரோ உனக்கு ஸ்கூல்ல பிடிக்காத பிள்ளை பேராட்டிருக்கு. அந்த கருப்பு மேல வைக்கலாம். கருப்பான்னு வச்சிடலாமா? கருப்பே கருப்புன கவுப்பேன். கடுவேன் 2.0. வெள்ளையே 2.0. கடுவன் தான் நம்ம சின்ன கடுவே. கடுவனா அது கொட்டையான்னு தெரியலையே. ஒண்ணு இருக்கல்ல, நான் போனா தெரியல. இந்த நாய் பாவம் எடுத்து விடுங்க. பயமா இருக்குதுடா. அப்படியே கொஞ்சம் உச்சரி கூப்பிட்டே போ. அது கூப்பிட்டே போனேன்னா ஒண்ணும் பண்ணாது. கால் எடுத்துக்கடாடி. நீ ஏன்டா அப்படி சொல்லட்டிட்டே இருக்கிற? எனக்கு பயமா இருக்குது. அதுக்கு தெரியும், ஆனா நம்மளுக்கு பயமா இருக்குது. அது ஒண்ணுமே பண்ணாது. நாய்க்கு தெரியும் குட்டி எப்படி இருக்குதுங்கிறது. குட்டி இல்ல, அடியில் இருக்கு. ஆனா இந்த நாய் பரவாயில்ல. ஒவ்வொரு நாயெல்லாம் உருங்கும். அது கடிக்க வருமாப்பா. விடாது. நம்ம வளர்த்த நாயே கடிக்கணும். ஆனா இது இடையில வந்த நாய் அதனால அது யாருமே ஆதரவு கொடுக்கல. அதனால திடீர்னு பாசம் காட்டுறாங்க. அது புடிச்சு போச்சு. நான் வீட்டுல வந்து நல்லா சாப்பிட்டு நல்லா இருக்கு. குழந்தையாட்டங்க வந்து நம்ம நாயோட நாயே வளர்ந்துருச்சு. எல்லா நாய்க்கும் சாப்பாடு போடு. வந்தோடனே பிள்ளைய பார்த்து கொடுத்துருச்சு, வச்சு வளர்த்திக்கிங்க. இருக்கிற பிள்ளைங்கள வளர்த்த முடியல, போராடுது. வளர்த்தி விடுவோம். போட்டுச்சா ஒரு 5 குட்டி. நீ போனதுக்கு அப்புறம் ஒரு குட்டி 2 மணி நேரமா நாய் போட்டு உனக்கு தெரியாது. நாய் குட்டி வந்து சரியா வெளியே வரல. நான் அப்புறம் காட்டுறேன். சரியா வெளியே வரல. 2 மணி நேரமா குட்டி தொங்கிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் அப்பா தான் கட் பண்ணி எடுத்தேன் குட்டியை. எப்படி கட் பண்ணீங்க? கத்திரிக்கோல்ல. அது வலிக்காது. அந்த உடம்ப கட் பண்ணீங்களா? உடம்பு இல்ல சாமி, அது ஒரு தொப்புள் கொடி. தொப்புள் கொடி மாதிரி தொப்புள் கொடி மாதிரி குடல் மாதிரி. தொப்புள் இருந்து கொடி, தொப்புள் கொடி மாதிரி வரும்ல. பாப்பா எல்லாம் பார்த்தோம்ல, அந்த மாதிரி இருக்கும். அதுல தொங்கி நாய்க்குட்டி பிறக்கவே இல்ல. 2 மணி நேரமா நாங்களும் பாக்குறோம். அங்க போகுது இங்க போகுது சுத்திட்டே இருந்துச்சு, கத்திக்கிட்டே கிடந்துச்சு. குட்டியுமே அங்கங்க கீழே கல்லுல எல்லாம் அடிச்சு. 5 குட்டி இருக்கிறன்னு தெரியல. அந்த ஒரு குட்டி போட்டது ரொம்ப கஷ்டம். 7 குட்டிமா? 6 குட்டி அழகா போட்டு. ஒண்ணுக்கு மட்டும் ஒரு குட்டிக்கு மட்டும் ஏதோ அந்த குடல் உள்ள சிக்கிடுதாட்டம். ஏதோ ஒரு பிரச்சனையாட்டு. அதுதான் சாப்பிடவே இல்ல. காட்டாலே கரிசோறு கொண்டு வச்சோம். திங்கலையே. திங்கல நைட்டு தொடவே இல்ல. அப்பவே வலி இருந்திருக்க மாட்டேங்குது. கரிசோறுனா அப்படியே வலினால நம்மளுக்கு கத்தாதுங்க. ரொம்ப வலிச்சாத்தா நானு போன வாரத்துல போடணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். அப்புறம் முந்தா நேத்து பாத்துட்டு சரி இது எங்க 1 மாசம் ஆக மாட்டேங்குது நினைச்சா திரும்பி போட்டுருச்சு. அவர் ராத்திரி வெடி காத்தால தான் போட்டு இருந்திருக்கு. நைட்டே ஒரு துளி கூட சாப்பிடல. 3 மணிக்கு போட்டுருக்கு. குட்டி சத்தம் கேடுச்சு. நான் வெளிய வந்தேன். நான் ஏதோ நாய் தான் அப்படி சவுண்ட் வருது, என்னமோ ஒரு மாதிரி சவுண்ட் வருதுன்னு நினைச்சேன். அது குருசாமி அப்பப்ப கத்துவான் அப்படின்னு நினைச்சேன். இங்கதான் கத்துச்சு. அப்புறம் சரி நாய் தான் குட்டி போட்டுருக்கு. அதான் 4 மணி வெடிக்காலம் தான் நான் வந்துட்டு போனேன். எந்த நாய் காலையில போட்டுச்சு? அந்த அடியில நண்டிட்டு இருக்கலடா. அடியில அதுக்கு அடியில
அதுதான் ஒரு நாள் அது முதல்ல கருப்பு போட்டுச்சு. கருப்பு ரெண்டாவது நாள் பாதியிலே ஒண்ணு வந்து கடைசியா போட்டது. லைட் கலரா இருக்கு, டார்க்கா இருந்தா கடைசி. அதான் இது முன்னாடி இருக்கிறது இப்ப முதல்ல அடியில் உள்ளது கடைசியா போட்டது. ஏதோ ஒரு கடுவுனாட்டோ குருசாமியாட்டோ கலர் பண்ணி கொடுத்தியா அணைச்சிக்கிட்டு கடுவ கலர் மாதிரியே தெரியல அது. பெருசான கலர் மாறும் அப்ப வேற மாதிரி இருக்கு அந்த கலர். இவனுங்களுக்கு தான் ஏன்னா நாயே வெளியே போகல ஆமா, இவங்க 2 பேர் தான். நம்ம வீட்டு கலப்பே கிடையாது. பாஞ்சாலியாட்ட 2 பேருக்கு கல்யாணம் பண்ணிச்சாச்சு. பாவம் சலுப்பு டயர்டு விடுங்க தூங்கிட்டு நல்லா விடு சரி நாளைக்கு அப்புறம் காட்டலாம். அப்புறம் மறுபடியும் ஏதோ ஒன்று போட்டு சாப்பிட்டுருச்சுன்னா சரியா போயிடும். பால் குடிச்சது கொஞ்சம் சரி. கூழு குடிச்சிருச்சுங்க. பால் கூழ் ரெண்டும் குடிச்சிருச்சு. 2 டைம் குடிச்சிருச்சு.